வாழ்க வளமுடன். பேராசிரியர் ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு நாம் சிந்தனையாக எடுத்துக்கக்கூடிய தலைப்பு பார்த்திங்கன்னா மன நிறைவு. மனவளக்கலை அப்படின்னாவே மன நிறைவு தான். ஏற்றுக்கு கொள்ளக்கூடிய அந்த தன்மை வர ஆரம்பிக்கும். சுவாமிஜி 1283வது பாடலாக போட்டிருக்காரு. இன்னைக்கு அதை சிந்திப்போம். எதிர்பார்த்தல் ஏமாற்றம் தவிர்த்து விட்ட போது இயற்கையிலே நமக்கு அமைந்த ஆற்றல் ஆக்க வழியில் எதிர்ப்பின்றி தடையின்றி எழுச்சி பெற்று ஓங்கும். எச்செயலும் மனவலிவு நுட்பத்தோடு ஆகும். எதிர்காலம் வாழ்க்கை துறை அனைத்திலும் புத்துணர்வும் இன்முகமும் தொண்டாற்ற பலர் நட்பும் கூடும். எதிர்பார்த்து அறிவடைந்த ஏழ்மை நிலை தாண்டி எப்பொழுதும் வளம் நிறைந்த மனநிறைவு உண்டாம் அப்படின்னு கொடுத்துருக்காரு சுவாமிஜி. அதை பற்றி கொஞ்சம் சிந்திப்போம். எதிர்பார்த்தல் ஏமாற்றம் தவிர்த்து விட்டது. ஒரு பாடலை சுவாமி சொல்லுப்பார், எதிர்பார்த்தல் கையேந்தல் வேண்டாம் மாநிதியாம் இறைவன் என்ன மனதிலடியில் கொள்வோன்வர். எதிர்பார்த்தோன்னவே அங்கே ஏமாற்றம் தான் இருக்கும். அதனால எதிர்பார்க்கக்கூடாது, எதையுமே எதிர்பார்க்க. நம்மளால் முடிஞ்ச வேலையை இந்த செகண்ட் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டே போகணும். கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதுன்னு அதுதான் அந்த காலத்திலே சொல்லி வச்சுருக்காங்க. அப்போ அதை நம்ம தவிர்த்துட்டோம் அப்படின்னாவே இயற்கையிலே நமக்கு அமைந்த ஆற்றல் ஆக்க வழியில் செலுத்த ஆரம்பிக்கும். அப்போ நம்மக்கிட்ட இவ்வளோ இருக்கா, இவ்வளோ அறிவு இருக்கான்னு நம்மளுக்கே தெரியாது. ஆனால் என்ன நடக்குங்க, ஆக்க வழியில் செலுத்த ஆரம்பிப்போம் நம்மளோட அறிவை. அப்போ எதிர்ப்பின்றி தடையின்றி, அப்போ என்ன நடக்குதுங்க, அப்போ எதிர்ப்பு இருக்காது. ஏன்னா நம்மளோட அறிவுன்றதால எதிர்ப்பின்றி தடையின்றி எழுச்சி பெற்று ஓங்கும். எது எழுச்சி பெறும்? அறிவு. அப்போ அறிவு என்ன பண்ணுங்க, எழுச்சி பெற்று ஓங்க ஆரம்பிக்கும். எச்செயலும் மன வலிவு நுட்பத்தோடு ஆகும். எந்த செயல் செஞ்சாலுமே சரி, அது என்ன அவங்க நம்ம மனதுக்கு முதலில் பலம் தரும், வலிவு தரும். நாம் எதை நம்புகிறோமோ அதை தான் நம்ம கொடுக்க முடியும். எதுவுமே நம்மக்கிட்ட எது இருக்குதோ அதை தான் கொடுக்க முடியும். அதுபோல் நம்மக்கிட்ட மன வலிவும் அந்த தன்னம்பிக்கையும் தைரியமும் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், மற்றவங்களுக்கு தர முடியும். அப்போ எதிர்காலம் வாழ்க்கை துறை அனைத்திலும் புத்துணர்வும். இது என்ன நடக்குது அப்படின்னா, அந்த எதிர்பார்த்து விடும் பொழுதே ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்குதுங்க, நம்மளோட வாழ்க்கையில் எதிர்காலத்தை பற்றிய வாழ்க்கை துறை அனைத்திலும் என்ன பண்ணுறோங்க, புத்துணர்ச்சியாக இயங்க ஆரம்பிக்கிறோம். அதாவது மற்றவங்க சொல்லி நம்ம செய்யணும் அப்படின்றதோட நம்ம அறிவு சொல்லி செய்யும்பொழுது, அதுதான் சுவாமி சொல்கிறார், சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் நீன்னு சொல்கிறார். அப்போ நம்ம அறிவை வச்சு நம்ம செய்யும் பொழுது நம்ம என்ன நடக்குதுங்க, அங்கே துன்பமே கிடையாது. அப்போ வாழ்க்கை துறை எப்படி இருக்குங்க, அனைத்துலேயுமே புத்துணர்ச்சியாக இருக்கும். இன்முகமும் தொண்டாற்ற பலர் நட்பு கூடும். நாம் அங்கே எதிர்பார்த்தல் இல்லைன்றதால ஆட்டோமேட்டிக்காக நம்மக்கிட்ட இருந்து அன்பு என்ன பண்ணுங்க, மற்றவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்போம். அப்போ என்ன நடக்குதுங்க, இன்முகமும். ஏன்னா அங்கே நம்ம எதுவும் அவங்ககிட்ட கேட்க போகிறதில்ல, அவங்க நல்லா இருந்தால் போதுன்ற அந்த எண்ணமே நமக்குள்ளே வர ஆரம்பிக்கும். அப்போ இன்முகம் வர ஆரம்பிக்கும். அப்போ தொண்டாற்றும் போது என்ன நடக்குது, மற்றவங்க இவங்க ரொம்ப நல்லவங்க, இவங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும். இதில் எவ்வளோ ஒரு விஷயம் பாருங்கள், நம்மளால் மற்றவங்க நல்லா இருக்காங்க, இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறேன், நாம் நல்லா இருக்கோம் அப்படின்னா எத்தனையோ பேரோட அறிவு அவங்களோட உழைப்பை வாங்கிட்டு தான் நம்ம நல்லாயிருக்கோம். அந்த எண்ணம் இருந்தாவே நம்ம கொடுக்கணுன்ற எண்ணம் வந்துடும். அதை சொல்லுவாங்க, இறைக்கிற கிணறு தான் சுரக்குன்னுவாங்க பாருங்க. அப்போ எதிர்பார்த்து அறிவழிந்த ஏழ்மை நிலை தாண்டி அது வேண்டான்ற சுவாமி இப்படி கையை ஏந்தணும் அப்படின்னாவே என்ன இருக்குங்க, அவங்ககிட்ட நம்ம எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறோம், கொடுங்க அப்படின்ற மாதிரி. அது எப்படி சொல்கிறது, பிச்சைக்காரதானம் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லைங்களா. எதிர்பார்த்தல் வேணான்றது. அப்போ அறிவடைந்து ஏழ்மை நிலை தாண்டி, அது ஏழை இல்லாத ஒரு தன்மை. பணம் இருக்கிறவங்க தான் ஏழை கிடையாது, அறிவில் குறைபாடு இருக்கணும் ஏழை தான் அப்படின்றது. அப்போ எப்பொழுதும் வளம் நிறைந்த மன நிறைவு உண்டாம். நம்ம இங்கே எல்லாத்தையும் விட்டுட்டோம், அதாவது எதிர்பார்க்கறத விட்டுட்டோம்னாவே நமக்கு எது விட வேண்டியதை விட்டால் பெற வேண்டியது அங்கேயே பெறலான்னு ஒரு சொல்லுவாங்க. அதுபோல் இறைவன் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது, இறைவன் தடுக்க நினைப்பதை யாராலும் கொடுக்க முடியாது. அந்த இறை சக்தி தான் நமக்குள்ளே நடத்துதுன்ட்டு நாம் எதிர்பார்க்காம நம்ம கடமையை நம்ம சரிவர செஞ்சோம் அப்படின்னா, நமக்கு எது தெரியுதோ அதை செஞ்சோம் அப்படின்னா இதை விட சிறப்பு வேறு எதுவுமே இல்லை. மன நிறைவு பெற்றாலே வாழ்க்கையில் எல்லா வகையிலையும் அமைதி, வெற்றி, உயர்வு எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த நிலையில் இந்த ஒரு அற்புதமான கலை மனவளக்கலை கிடச்சிருக்கு.
இதை நாம் பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் எல்லா வகையிலும் அமைதி, வெற்றி, உயர்வும், மன நிறைவும் காணுவோம் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் இதுகாலம் செய்யும் எடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. மீண்டும் ஒரு கவிதையோடு சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.